Good morning students, good morning all, welcome. Welcome, good morning all. Good morning, welcome. Daily class வந்துருங்க காலையில். இந்த லைட் வந்து ஃபோக்கஸ் லைட் சீக்கிரம் வச்சுட்டோன்னா நானும் வெளிச்சமாக தெரியுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C4 பாத்வே. C4 பாத்வே, நேற்று நம்ம C3 பாத்வே பார்த்தாச்சு. அது மெல்வின் கேல்வின் கண்டுபிடிச்சாரு, எத்தனை ஏடிபி வேணும், எத்தனை NADPH வேணும், அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ C4 பாத்வே C4 பாத்வே பார்க்க போகிறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம், 1 or 2 minutes. ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். ஷெட்யூல் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. இல்லைன்னா முன்னாடியே ஷெட்யூல் பண்ணுவேன், ஷெட்யூல் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருந்துச்சுங்க கிளாஸ். அதனால தான் டைரெக்டாக லைவ் வர மாதிரி இருக்கு. குட் மார்னிங் ஆல். வித்தின் 2 weeksல பயாலஜி புக்கு 5000 பே பண்ணவங்க வீட்டுக்கு வந்துடும். 2 weeks பிரிண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1 weekல என் கை கிடைக்கும். அடுத்த 1 weekக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடுறேன். ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். டெய்லி காலையில் 5:30க்கு கிளாஸ் இருக்குங்க, எக்ஸப்ட் சண்டே டெய்லி காலையில் 5:30க்கு கிளாஸ் இருக்கு. டெய்லி காலையில் 5:30க்கு வந்துருங்க. ஷெட்யூல் இருக்கா இல்லையா பார்க்காதீங்க. இப்போ டியூஸ்டே கிளாஸ் நடத்துறோம்னா வெட்னஸ்டே அதோட கண்டினியூஷன் இருக்கும், வெட்னஸ்டேயோட கண்டினியூஷன் தேர்ஸ்டே இருக்கும், அதோட கண்டினியூஷன் ஃப்ரைடே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க. நாளைக்கு நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் முடிச்சு, இந்த வாரத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ் முடிச்சு ரெஸ்பிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு இப்போ C4 பாத்வே பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 19 ஸ்டூடெண்ட் வந்துட்டீங்க. ஓகே, பிளான்ஸ் that are adapted to, இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் நீட் கொஷின்ங்க. ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன்ஸ், நீட் கொஷின். எந்த இடத்துல C4 பிளான்ஸ் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். எடுத்ததையுமே நீட் கொஷின். ஆமா, எடுத்ததையுமே ட்ரையான ட்ராபிக்கல் ரீஜன்ல தான் C4 பாத்வே இருக்கு, மென்ஷன்ட் earlier. இங்க வந்து பாருங்க, ட்ராபிக்கல் அப்படின்னா என்னன்னா அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய இடம், அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம். மழையும் ஜாஸ்தியா இருக்கும், வெயிலும் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அங்க ட்ரையா இருக்குன்னு சொல்றாங்களே, மழை பெஞ்சு எல்லாம் காஞ்சி போயிடும், தண்ணி தேங்கி நிக்காது, ஈரப்பதமே இல்லாம போயிடும். அதான் ட்ரை ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். அங்கதான் C4 பாத்வே முதல்ல நம்ம வந்து சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. Though these plants have C4 oxaloacetic acid as the first CO2 fixation product, they use C3 pathway or Calvin cycle as main biosynthetic pathway. இந்த இடத்துல first stable compound oxaloacetic acid, சாரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் வந்து நமக்கு பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடா இருக்கும், அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் C4. அது ஒரு 4 கார்பன் காம்பவுண்டா இருந்தாலுமே கூட, அதனாலதான் இதுக்கு பேரு C4 பாத்வேன்னு வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் எத்தனை கார்பன் காம்பவுண்ட்? C3 பாத்வேல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் PGA, பாஸ்போகிளிசரிக் ஆசிட். பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், அதனாலதான் அதுக்கு பேரே C3 பாத்வே. அதே போல C4 பாத்வேக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா OAA-னாலதான். ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் இஸ் a 4 கார்பன் காம்பவுண்ட், so it is named as C4 பாத்வே. ஓகே, இங்க C4 ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்டா இருந்ததுனால கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன்ல அதுக்கு C4 பாத்வேன்னு பேர் வச்சாச்சு. இருந்தாலும் இங்க C3 பாத்வேவும் C4 பிளான்ட்ஸ்ல நடக்குது. C3 பாத்வேக்கு இன்னொரு பேர் தான் கேல்வின் சைக்கிள், அவர் கண்டுபிடிச்சதுனால. அது மெயின் பயோசிந்தட்டிக் பாத்வேவா C4 பிளான்ட்ஸ்ல C3 பாத்வேவும் நடக்குது. ஓகே, அது நம்ம இப்ப பார்ப்போம். Then in what way they are different from C3 plants? This is a question that you may reasonably ask. So C3 பிளான்ட்ஸுக்கும் C4 பிளான்ட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். C4 plants are special. They have special types of leaf anatomy. Leaf anatomy-ல C3 பிளான்ட்ஸ்ல இருந்து C4 பிளான்ட்ஸுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அனாட்டமினா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். லீஃபை கட் பண்ணி பார்த்தா C3 பிளான்ட்ஸ்ல இருக்கிறத விட C4 பிளான்ட்ஸ்ல சம் டிஃபரன்ஸ் இருக்கும். They tolerate higher temperatures. Second point. So first, special type of leaf anatomy. Second, they tolerate high temperature and they show response to higher intensities, high light intensities.
ஹை லைட் இன்டென்சிட்டிஸ் ஹையா இருந்தா கூட அவங்க வந்து அங்க photosynthesis ரன் ஆயிட்டு இருக்கும். They lack a process called photorespiration. Photorespiration is absent. That is an advantage. Photorespiration இன்னைக்கு படிப்போம். Photorespiration இல்ல அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ். அது ஏன்னு பார்ப்போம். And have greater productivity of biomass. So 5 differences கொடுத்துட்டாங்க C3 பிளான்ட்ஸ்க்கும் C4 பிளான்ட்ஸ்க்கும் இப்பவே என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீஃப் அனாட்டமில டிஃபரன்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். செகண்ட் ஹையர் டெம்பரேச்சர்லயும் போட்டோசிந்தசிஸ் இஃபெக்டிவா நடக்கும் C4 பிளான்ட்ஸ்ல, அதையும் பார்ப்போம். அண்ட் தென் ஹை லைட் இன்டென்சிட்டிஸ், ஹையர் டெம்பரேச்சர் இருக்குன்னா ஹை லைட் இன்டென்சிட்டிஸ் இருக்குன்னு சொல்றோம். அங்கேயும் அது வந்து ஸ்பெஷலா ஃபங்க்ஷனிங் ஆகும், ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னா ஃபங்க்ஷனிங் ஆகும் அப்படின்னு அர்த்தம். தென் போட்டோ ரெஸ்பிரேஷன் கிடையாது. போட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் எ லாஸ் மேக்கிங் ப்ராசஸ். போட்டோ ரெஸ்பிரேஷன் இல்லாததுனாலயே இங்க வந்து உங்களுக்கு கிரேட்டர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பயோமாஸ், அந்த போட்டோசிந்தட்டிக் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால பயோமாஸ் ப்ரொடக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. இங்க வந்து குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஸ்டார்ச் எல்லாம் சொல்றோம்ல, போட்டோசிந்தசிஸ் ப்ராடக்ட்ஸ், அது அதிகமா சிந்தசிஸ் ஆகுது. அதான் கிரேட்டர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பயோமாஸ் இங்க இருக்கு. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஒன் பை ஒன். இந்த 5 டிஃபரன்சஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்டடி வெர்டிகல் செக்ஷன் ஆஃப் லீவ்ஸ். வெர்டிகல் செக்ஷன் ஆஃப் லீஃப்னா லீஃபை இப்படி எடுத்துக்கிறீங்க, அதை இப்படி கிராஸ் செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பாக்குறீங்க. அதாவது பஜ்ஜிக்கு சீவுவாங்கல்ல வாழைக்காய, அந்த மாதிரி லீஃபை வந்து சீவி அதை நம்ம எங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்க போறோம். ஸ்டடி வெர்டிகல் செக்ஷன் ஆஃப் லீவ்ஸ். One of the C4 plant and other of a C3 plant and C4 plants. ரெண்டோட லீஃபையும் எடுத்துக்கங்க, அந்த லீஃப் செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாருங்க. அப்பதானே டிஃபரன்ஸ் தெரியுங்க, கம்பேர் பண்ண முடியும். ரெண்டு பேரையும் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாதான் யூ கேன் கம்பேர். அதுதான். Do you notice the differences? Do both have same type of mesophils? Mesophilsனா என்ன? லீஃப் இப்படி இருக்கு அப்படின்னா இது அப்பர் எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா 1 or 2 few ஸ்டொமேட்டா இருக்கலாம். அண்ட் தென் லோவர் எபிடெர்மிஸ் இங்க இருக்கும். லோயர் எபிடெர்மிஸ்ல தான் உங்களுக்கு நிறைய ஸ்டொமேட்டா இருக்கும். இது அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ்க்கு இடையில இருக்கிறது எல்லாமே மீசோஃபில். அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ்க்கு இடையில இருக்கிறது எல்லாமே மீசோஃபில். ஓகேங்களா? இங்கெல்லாம் தான் போட்டோசிந்தசிஸ் உங்களுக்கு நடக்கும். ஸ்பாஞ்சி பேரன்கைமா, பாலிசேட் பேரன்கைமான்னு மாறி மாறி இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். வாஸ்குலார் பண்டல்ஸ் இருக்கு இல்லையா, வாஸ்குலார் பண்டல்ஸ் அது நடுவுல இந்த மாதிரி இருக்கும். வாஸ்குலார் பண்டலை சுத்தி இருக்கக்கூடிய ஷீத்னா கவருங்க, அதுக்கு பேரு பண்டில் ஷீத். நடுவுல ஜைலமும் ஃப்ளோயமும் இருந்துட்டு போறாங்க. இவங்க தான் பண்டில் ஷீத். பண்டில்னா வாஸ்குலார் பண்டில், ஷீத்னா வாஸ்குலார் பண்டிலோட கவர். ஷீத்னா கவர் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த பண்டில் ஷீட்ல தான் இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். அதனாலதான் பண்டில் ஷீட்டை மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். சரி, வாஸ்குலார் பண்டில்னா வாஸ்குலார் பண்டில்ங்க. வாஸ்குலார் பண்டில் சுத்தி இருக்கக்கூடிய கவருக்கு பேரு பண்டில் ஷீட். ஓகே, இப்போ இவங்க லீஃபை எடுத்து கட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. C4 பிளான்ட், C3 பிளான்ட்ஸ்ல do they have similar cells around the vascular bundle sheath? அப்போ வாஸ்குலார் பண்டிலோட கவர், இந்த பண்டில் ஷீட்ல ஒரே மாதிரி செல்ஸ் இருக்கான்னு அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. The partially large cells around the vascular bundles of C4 plants are called bundle sheath cells. Sorry, particularly large cells. அதாவது இந்த இடத்துல C3 பிளான்ட்ஸ்ல லார்ஜரா செல்ஸ் இருக்காரு பண்டில் ஷீட்ல. C4 பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் பண்டில் ஷீட்ல பெரிய செல்ஸ் இருக்கு. Particularly large cells around the vascular bundles of C4 plants are called bundle sheath cells, and the leaves which have such anatomy are said to have crans anatomy. Crans means wreath and is a reflection of arrangement of cells. ரீத்னா என்ன அர்த்தம்? கிரான்ஸ்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் ரீத்து, ரீத்துங்கிற வேர்டுக்கு மீனிங் மலர் வளையம். இறந்து போனவங்களுக்கு மலர் வளையம் வைப்பாங்க இல்லையா கல்லறையில, அந்த மலர் வளையம் மாதிரி இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கு. ஸோ C3 பிளான்ட்ஸ்ல நார்மலா இருக்கக்கூடிய பண்டில் ஷீட் செல்ஸ் C4 பிளான்ட்ஸ்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் இதை பண்ணிக்கலாம்.
ஓகே, C4 பிளான்ட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா திக்கா, நல்ல பெருசா திக்கர் செல்ஸா, நல்ல லார்ஜ் செல்ஸா இருக்கும். இந்த லார்ஜ் செல்ஸா இருக்கிறது C4 பிளான்ட்ஸ்ல மட்டும்தான். லார்ஜ் செல்ஸா இருந்தா என்ன பண்ணும்? லார்ஜ் செல்ஸ் வெயில தாங்கிக்கும். நடுவுல சைலம் ஃப்ளோயம் இருக்கு. ஓகேங்களா? சைலம் ஃப்ளோயம் நடுவுல இருக்கு. இந்த பண்டில் ஷீட் செல் திக்கராகவும் லார்ஜராகவும் இருக்கு. இதுல C4 பிளான்ட்ஸ்ல பண்டில் ஷீட் செல்ஸ் திக்கரா லார்ஜரா இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லார்ஜரா திக்கரா இருக்க செல்ஸ் பார்க்கறதுக்கு மலர் வளையம் மாதிரி இருக்கிறதுனால கிரான்ஸ் அனாட்டமின்னு பேர் வச்சுட்டாங்க. கிரான்ஸ் அனாட்டமி அப்ப எங்க இருக்கு? நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. கிரான்ஸ் அனாட்டமி நமக்கு C4 பிளான்ட்ஸ்ல இருக்கு. C4 plants have crans anatomy. Crans anatomy அப்படிங்கிறது bundle sheet cell, vascular bundle sheet cells வந்து லார்ஜரா இருக்கும். C3 பிளான்ட்ஸ்ல ஸ்மாலரா இருக்கும், பட் C4 பிளான்ட்ஸ்ல லார்ஜரா இருக்கும். பண்டில் ஷீட்னா வாஸ்குலர் பண்டில கவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேயர் அப்படின்னு அர்த்தம். The bundle sheet cells may form several layers around the vascular bundles. They are characterized by having large number of chloroplasts, thick walls. Thick walls அப்படிங்கிறது என்னன்னா பண்டில் ஷீட்டோட செல் வால் வந்து திக் வாலா இருக்கும். Impervious to gaseous exchange and no intercellular spaces. 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பண்டில் ஷீட் செல்ஸ் வந்து லார்ஜரா திக்கரா இருக்கு, நிறைய செல் வால் வந்து திக்கரா இருக்கு, நிறைய குளோரோபிளாஸ்டோட இருக்கு. இம்பர்வியஸ் டு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாது. ஓகே, இன்டர்செல்லுலார் ஸ்பேஸும் இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்க நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இந்த ஸ்பெஷல் பண்டில் ஷீட் செல்ஸ்ல திக் செல் வால் இருக்கு, அதனால அங்க வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் சுத்தமா கிடையாது. யூ மே லைக் டு கட் எ செக்ஷன் ஆஃப் த லீவ்ஸ் ஆஃப் C4 பிளான்ட்ஸ். அப்போ C4 பிளான்ட்ஸ் யாருன்னு சொன்னா தானே லீஃபை கட் பண்ணி பார்க்க முடியும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு புக்ல கொடுத்துருக்க C4 பிளான்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் மெய்ஸ், அதோட லோக்கல் நேம் சொர்க்கம். ஓகே, டு அப்சர்வ் த கிரான்ஸ் அனாட்டமி நீங்க மெய்ஸையும் சொர்க்கம் மெய்ஸோட இன்னொரு பேர் தான் சொர்க்கம். அதை கட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீசோஃபில் செல்ஸ்ல எப்படி பண்டில் ஷெல் சேர்த்து வந்து இல்ல கிரான்ஸ் அனாட்டமி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஏன்னா நீங்க C4 பிளான்ட்ஸை கட் பண்ணி பாருங்கன்னா என்ன பிளான்ட் எடுத்து கட் பண்ணி பாக்குறது? மெய்ஸ். நம்ம லோக்கல் நேம் சொர்க்கம். ஓகே, it would be interesting for you to collect leaves of diverse species of plants around you and cut vertical section of leaves, observe under the microscopes, look for the bundle sheath around the vascular bundles. vascular bundle சுத்தி இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு bundle sheath. bundleனா vascular bundle, அதை சுத்தி இருக்க கவருக்கு பேரு bundle sheath. The presence of bundle sheath would help you to identify C4 plants. So அந்த bundle sheath பார்த்தாலே நீங்க அது C3 பிளான்ட்ஸா C4 பிளான்ட்ஸான்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பண்டில் ஷீட் தின்னா நார்மலா சிங்கிள் லேயர்ல இருந்துச்சுன்னா அது C3 பிளான்ட்ஸ். பண்டில் ஷீட் மொத்தமா லார்ஜரா நிறைய குளோரோபிளாஸ்டோட இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்லாம் இல்லாம திக் செல்வாலோட இருந்துச்சுன்னா அது C4 பிளான்ட்ஸ். அப்படி ஒரு C4 பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மெய்ஸ். இப்போ உங்ககிட்ட 4-5 பிளான்ட் கொடுத்து இதுல எதெல்லாம் C4 பிளான்ட்ஸ் எதெல்லாம் C3 பிளான்ட்ஸ்னா மைக்ரோஸ்கோப்ல அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சுதான் ஒரு பிளான்ட் C3 பிளான்டா C4 பிளான்டானே சொல்ல முடியும். அதுதான் இவ்வளவு தூரம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். புரியுதுங்களா? ஸோ அனாட்டமிக்கலா தான் C4 பிளான்ட்ஸ்க்கும் C3 பிளான்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு. மெய்ஸுங்கிறது ஒரு மோனோகாட்லிடன். அப்ப எல்லா மோனோகாட்டும் C4 பிளான்ட்ஸா? கிடையாது. ரைஸ், வீட் இதெல்லாம் வந்து C3 பிளான்ட்ஸ். ஆனா மெய்ஸ் C4 பிளான்ட்ஸ். அதனால நம்ம அனாட்டமிக்கலா எடுத்து பார்க்கணும். அப்ப டைகாட் பிளான்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி டைகாட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா C3 பிளான்ட்ஸ் தான். பட் ஸ்டில் ஒரு பிளான்ட் C3 பிளான்ட்ஸா C4 பிளான்ட்ஸான்னு பார்க்கணும்னா அந்த லீஃபை கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து இந்த 1, 2, 3 எல்லாம் சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் இருந்தா C4 பிளான்ட்ஸ். இதெல்லாம் இல்லாம மெலிசா பண்டில் ஷீட்டு, அங்க வந்து குளோரோபிளாஸ்ட்ல ரொம்ப நம்பர்லாம் கிடையாது, திக் வால்லாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு C3 பிளான்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ கிரான்ஸ் அனாட்டமிலாம் இருக்கணும். கிரான்ஸ் அனாட்டமினா பண்டில் ஷீட் வந்து ரீத், இந்த ஸ்ட்ரக்சர் மலர் வளையம் மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ now study the pathway shown in figure 13.9. This pathway that has been named as Hatch-Slack pathway. ஏன் Hatch-Slack pathway சொல்றோம்? C3 plants or C3 pathway க்கு Calvin cycle னு சொன்னோம்.
C3 pathwayக்கு. C3 pathwayக்கு C3 pathway ஏன் வச்சோம்? First stable compound 3 carbon compound that is phosphoglyceric acid. So C3 plants வச்சாச்சு, C3 pathway வச்சாச்சு. அப்போ அதை கண்டுபிடிச்சவர் யாரு? மெல்வின் கேல்வின். So கேல்வின் சைக்கிள்னு வச்சாச்சு. அதே போலதான் C4 pathway. First stable compound oxaloacetic acid, 4 carbon compound. So C4 pathway வச்சாங்க. அதை கண்டுபிடிச்சவங்க யாரு? C4 pathway H and slack. அதனால இதுக்கு பேர் H slack pathway. H and slack pathway பேர் வச்சாங்க. Is again a cyclic process. Cyclic processனா என்ன? யார் உள்ள போறானோ, யாரு ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணிக்கிறானோ அவன் திருப்பி ரீஜெனரேட் ஆனானா அதுக்கு பேரு சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே, லெட் அஸ் ஸ்டடி த பாத்வே பை லிஸ்டிங் த ஸ்டெப்ஸ். ஓகே, இந்த பாத்வேல என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது இதுதான் பிக்சர். ஸோ இந்த பிக்சரை வச்சுக்கிட்டே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் இஸ் a 3 carbon molecule பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட். அது பைருவிக் ஆசிட் தான் பைருவேட் அப்படின்னு போட்டிருக்காங்க, பெப். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. C3 பிளான்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் 5 கார்பன் காம்பவுண்ட் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் RUBP. பட் C4 பிளான்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் 3 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போஈனால் பைருவேட். மறந்துடக்கூடாது, கொஸ்டின்ல கேட்பாங்க, நீட்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பாஸ்போஈனால் பைருவேட் and is present in mesophil cells. mesophilனா நமக்கு தெரியும். mesophilனா என்னது? அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ்க்கு இடையில இருக்க செல்ஸ். இந்த இடத்துல நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இந்த கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது மீசோஃபில் செல்ஸ். அது மீசோஃபில் செல்ஸ். இந்த ரெட் கலர்ல திக்கா நடுவுல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது பண்டில் ஷீட் செல்ஸ். பண்டில் ஷீட் செல்ஸ். சோ மீசோஃபில் செல்ஸ், பண்டில் ஷீட் செல்ஸ் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணுது. இந்த ஸ்டெப் மீசோஃபில் செல்ஸ்ல நடக்குது, முதல் ஸ்டெப். ஓகே, the enzyme responsible for this fixation, அவங்க கொடுத்திருக்க என்சைம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கொடுக்காத என்சைம்லாம் வேண்டாம். பெப் கார்பாக்சிலேஸ், பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ். பாஸ்போயினால் பைருவேட் அடிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஷன். கார்பாக்சிலேஸ் என்சைம், ஏஸ்னு முடிஞ்சாலே என்சைம். இத சுருக்கி பெப்கேஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரெஜிஸ்டர் தட் த மீசோஃபில் செல்ஸ் லேக் ருபிஸ்கோ என்சைம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ருபிஸ்கோங்கிறது என்ன? RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். அதுதானே C3 பாத்வேக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கார்பன் டை ஆக்சைடு RUBP-யோட கம்பைன் ஆக ஹெல்ப் பண்ணுது கார்பாக்சிலேஷன் நடக்கிறதுக்கு. இங்க மீசோஃபில் செல்ஸ்ல ருபிஸ்கோ என்சைம் இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் C4 பாத்வே மீசோஃபில் செல்ஸ் நடக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதுக்கான என்சைம் கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேங்க, கன்ஃபியூஸ் பண்ணல நானு, புரியும் உங்களுக்கு. சரி, the C4 acid OAA oxaloacetic acid ஆசிட் அது is formed in the mesophil cells. எல்லாம் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்குங்க, அதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பெப் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட ஃபார்ம் பண்றது மீசோஃபில் செல்ஸ்லனா, அந்த 4 கார்பன் காம்பவுண்ட் யாரு? ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். அது ஸ்டில் மீசோஃபில்ல தானே இருக்கு, அதான் மீசோஃபில் செல்ஸ்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஓகே, இட் தென் ஃபார்ம்ஸ் 4 கார்பன் காம்பவுண்ட் லைக் மேலிக் ஆசிட் ஆர் அஸ்பார்டிக் ஆசிட். அவ்வளவுதான், ரெண்டுல ஏதாவது ஒன்னா ஃபார்ம் பண்ண போகுது. ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் வந்து again 4 கார்பன் ஆசிட் தான் ஃபார்ம் பண்ணுது. மேலிக் ஆசிடும் 4 கார்பன் காம்பவுண்ட் தான், அஸ்பார்டிக் ஆசிடும் 4 கார்பன் காம்பவுண்ட் தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்ததும் வாட்டரோட சேர்ந்து கார்பானிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. கார்பானிக் ஆசிட் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடோட சேர்ந்து கார்பனை ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த கார்பன் தான் இந்த கார்பனை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வருது C4 ஆசிட்னு கொடுத்துருப்பாங்க, OAA. இந்த OAA திருப்பி என்னவா மாறும்? மேலிக் ஆசிட் இல்லைன்னா அஸ்பார்டிக் ஆசிடா மாறும். மேலிக் ஆசிட் இல்லைன்னா அஸ்பார்டிக் ஆசிடா மாறினாதான் இது மீசோஃபில் செல்னு கொடுத்துருக்காங்களா. இந்த செல் கிரீன் கலர்ல இருக்குது மீசோஃபில் செல். இந்த மேலிக் ஆசிட் பண்டில் ஷீட் செல்லுக்கு வரும். நல்லா பாருங்க, திருப்பியும் நான் வரைகிறேன், கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, புரிஞ்சுக்கணும். நம்ம லீஃபை நம்ம கட் பண்ணி பார்க்குறோம். அந்த லீஃப்ல அப்பர் எபிடெர்மிஸ் இங்க இருக்கான், லோவர் எபிடெர்மிஸ் இங்க இருக்கான். லோவர் எபிடெர்மிஸ்ல தான் ஸ்டொமேட்டோ நிறைய இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே,
இந்த மாதிரி லோவர் எபிடெர்மிஸ் இருக்கான். இங்க மீசோஃபில் செல்ஸ் அப்படிங்கிறது அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ்க்கு இடையில இருக்க செல்ஸ் எல்லாத்தையும் மீசோஃபில் செல்ஸ் அப்படிம்பாங்க. நான் ஒரு சைடு மட்டும் வரைகிறேன், இன்னொரு சைடு வரையில. இன்னொரு சைடுல இதே மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மீசோஃபில் செல்ஸ் அப்படிம்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஸ்பாஞ்சி பேரன்கேமா, பேலிசைட் பேரன்கேமான்னு மிக்ஸ்டா இருக்கும். மோனோகாட்னா எல்லாத்துலேயுமே பேலிசைட் பேரன்கேமா தான் இருக்கும். பட் நம்ம இப்போதைக்கு இப்படி வரைஞ்சிப்போமே. ஓகே, இப்போ பண்டில் ஷீத் செல்ஸ் நமக்கு தெரியும், கிரான்ஸ் அனாட்டமியோட இருக்கு. ஸோ பண்டில் ஷீத் செல்ஸ்ல நல்ல லார்ஜரான திக்கரான செல்ஸ் இருக்கு. சின்னதா இருக்காது. C3 பிளான்னா சின்னதா இருக்கும், C4 பிளான்ஸ்னா லார்ஜரா திக்கரா பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மீசோஃபில் செல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி மீசோஃபில் செல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மீசோஃபில் செல்ஸ் தான் இங்க வரைஞ்சிருக்காங்க. இந்த மீசோஃபில் செல்ஸ்ல உங்களுக்கு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி மேலிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மேலிக் ஆசிட் இங்க இருந்து பண்டில் ஷீட் செல்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. மீசோஃபில் செல்ஸ்ல இருந்து பண்டில் ஷீட் செல்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்த லீஃப்ல டயக்ராம் வரைஞ்சு புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியும். மீசோஃபில் செல்ஸ்ல பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு உள்ள வந்துச்சு, அது வாட்டரோட சேர்ந்து கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணிச்சு. அதோட சேர்ந்து பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட். அதோட ஒரு கார்பன் சேர்ந்தா உங்களுக்கு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற 4 கார்பன் காம்பவுண்ட் கிடைக்குது. அது மேலிக் ஆசிடாவோ இல்ல அஸ்பார்டிக் ஆசிடாவோ கன்வெர்ட் ஆகி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கன்வெர்ட் ஆகினாதான் அது பண்டில் ஷீட் செல்ஸுக்கு அந்த மேலிக் ஆசிட் ஆர் அஸ்பார்டிக் ஆசிட் டிரான்ஸ்போர்ட் ஆகும். இப்ப மேலிக் ஆசிட் என்ன ஆகுது நல்லா பாருங்க, C3 ஆசிடாவும் CO2 ஆவும் செப்பரேட் ஆகுது, பிரியுது. C3 ஆசிடாவும் CO2 ஆவும் பிரியுது. மேலிக் ஆசிட் இஸ் a 4 கார்பன் காம்பவுண்ட். இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் பிளஸ் 2 கார்பன், ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு பண்டில் ஷீட் செல்ஸ்ல கேல்வின் சைக்கிள்குள்ள என்டர் ஆகுது. அப்போ கேல்வின் சைக்கிள் C4 பிளான்ட்ஸ்ல எங்க நடக்குது அப்படின்னா பண்டில் ஷீட் செல்ஸ்ல நடக்குது. மறந்துடாதீங்க, C4 பிளான்ட்ஸ்ல கேல்வின் சைக்கிளும் நடக்குது. அந்த கேல்வின் சைக்கிள் வந்து பண்டில் ஷீட் செல்ஸ்ல நடக்குதுன்னு தெளிவா டயக்ராம்ல கொடுத்துருக்கான். இந்த டயக்ராம்ல அப்படியே பிக்சரா பிரெயின்குள்ள ஏத்துக்கிட்டீங்கன்னா லாங் டேர்ம் மெமரியில இருக்கும் பிக்சர்லாம். தியரிட்டிக்கலா இருக்கிறது அப்பப்ப எடுத்து நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஆனா பிக்சரா இருக்கிறத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா லாங் டேர்ம் மெமரியில இருக்கும். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, கேல்வின் சைக்கிள் C4 பிளான்ட்ஸ்ல நடக்குது, C4 பிளான்ட்ஸ்ல பண்டில் ஷீட்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, தென் C3 ஆசிட் அகைன் நமக்கு ரீஜெனரேட் ஆகி, இதுதான் C3 ஆசிட் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட். ரீஜெனரேட் ஆனிச்சுன்னா திருப்பி மீசோஃபில் செல்ஸ்க்கு வந்து அடுத்த கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண வந்துருது. இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி அந்த டயக்ராமை பார்த்தா புரியும். ஓகேங்களா, ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. லிங்க் இஸ் நாட் ஒர்க்கிங். டைரக்டா லைவ்ல ஜாயின் பண்ணுங்கப்பா, டைரக்டா லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. லைவ் கிளாஸ் எல்லாம் லிங்கை விட்டுருங்க, லிங்க்ல ஜாயின் பண்ணாதீங்க. நான் லிங்க் வழியா வரல, டைரக்டா லைவ் கிளாஸ் இருக்கும், அதுல ஜாயின் பண்ணுங்க. டைரக்ட் லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க மத்தவங்களை. லிங்க்ல நான் வரல, லிங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லிங்க் எனக்கு காமிக்கல, நான் லிங்க் வரலையா கிளாஸ் நடத்தல, டைரக்ட் லைவ்ல நடத்திக்கிட்டு இருக்கேன். லைவ் கிளாஸ் இஸ் நாட் ஷோயிங்கா? உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலையேப்பா. ஓகே, நான் அது இன்னைக்கு லைவ் கிளாஸ் ஏன் ஷோ பண்ணல? நான் மேலிக் ஆசிட்க்கு அப்புறம் தியரிட்டிக்கலா சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த லைவ் கிளாஸ் முடிஞ்சதும் அவங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸா தெரியும். எனக்கு ஐ எம் நாட் ஏ டெக்னிக்கல் பர்சன், ஏன் அப்படி ப்ராப்ளம் ஆகுதுங்கிறத நான் செக் பண்றேன். இன்னைக்கு கிளாஸ்ல இருக்கவங்க கவனிங்க. சாரி ஃபார் தட். ஓகே, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். மேலிக் ஆசிட்க்கு அப்புறம் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. It then forms 4 carbon compound like malic acid or aspartic acid. ரெண்டுல எது ஃபார்ம் ஆனாலும் அது உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தான். அதுக்கு அடுத்து in the mesophyll cells itself. மீசோஃபில்லையே ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்து மேலிக் ஆசிடோ அல்லது அஸ்பார்டிக் ஆசிடோ ஃபார்ம் ஆகுது, which are transported to bundle sheath cells. மேலிக் ஆசிட் ஆர் அஸ்பார்டிக் ஆசிட் ரெண்டுமே 4 கார்பன் காம்பவுண்ட் தான். இப்போ அது பண்டில் ஷீட் செல்ஸ்க்கு வருது. ஸோ மேலிக் ஆசிட் வரைக்கும் உங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் என்னங்கிறத திருப்பி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்.
In the bundle sheath cells, these C4 acids are broken down to release carbon dioxide and 3-carbon compound. So இந்த C4 acid வந்து malic acid இருக்கலாம் இல்ல aspartic acid இருக்கலாம். இந்த C4 acid break down ஆகி C3 acidம் ஒரு carbon dioxide ரிலீஸ் பண்ணுது. இந்த carbon dioxide bundle sheath cellsல Calvin cycle or C3 cycle குள்ள enter ஆகுது. Okay. The 3-carbon molecule is transported back to mesophil. இது வந்து திருப்பியும் mesophilக்கு போயிடும். அப்பதான் அது திருப்பி another carbon dioxide fix பண்ணணும். Where it is converted to PEP again. Phosphoenol pyruvic acid bundle sheathல இருந்து mesophil cellல போய் phosphoenol pyruvic acid convert ஆயிடுது. Thus completing the cycle. Okay. The CO2 released in the bundle sheath cells enters the C3 or Calvin pathway. A pathway common to all plants. எல்லா பிளான்ட்ஸ்லயுமே C3 pathway நடந்தாதான் உங்களுக்கு குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகும், கார்போஹைட்ரேட் கிடைக்கும். இல்லைன்னா குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகாது. ஈவன் தோ இட் இஸ் எ C4 பிளான்ட்ஸ், அங்க C3 pathway நடந்தாதான் குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகும். நேத்து படிச்ச அந்த குளுக்கோஸ் எப்படி சிந்தசிஸ் ஆகுதுன்னு படிச்சோம் இல்லையா, அது நடக்கும். C3 pathway நடக்கலன்னா குளுக்கோஸ் சிந்தசிஸே ஆகாது. ஃபுட்டுக்கு வழியே இல்லை, சோத்துக்கு வழி இல்லாம போயிடும். அதனால இங்க C3 ஆர் கால்வின் பாத்வேவும் நடக்குது. அது எங்க நடக்குது அப்படின்னா பண்டில் ஷீட்ல நடக்குது. பண்டில் ஷீட்ல கார்பன் டை ஆக்சைடு எப்படி அவைலபிளா இருக்குன்னா மீசோஃபில் செல்ஸ்ல பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு OAA ஆக்சுலாஸ்டிக் ஆசிட கொடுக்குது. OAA மேலிக் ஆசிடா மாறுது ஆர் அஸ்பார்டிக் ஆசிடா மாறுது. அந்த ரெண்டுல என்னவோ மேலிக் ஆசிட்னா மேலிக் ஆசிட், அஸ்பார்டிக் ஆசிட்னா அஸ்பார்டிக் ஆசிட் பண்டில் ஷீட்ல போய் பிரேக் ஆகுறாங்க. பிரேக் ஆனா அவங்க 3+ கார்பன் டை ஆக்சைடு 3 கார்பன் காம்பவுண்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா பிரேக் ஆகுறாங்க. அந்த 3 கார்பன் காம்பவுண்ட் திரும்பியும் மீசோஃபில்ல போய் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட ஃபார்ம் பண்ணி சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. இப்போ பண்டில் ஷீட்ல விட்ட கார்பன் டை ஆக்சைடு பண்டில் ஷீட் செல்ஸ்ல கால்வின் சைக்கிள்ல என்டர் ஆகி குளுக்கோஸை சிந்தசிஸ் பண்ணிடுது. கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகி குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிடுது. இப்படிதான் C4 pathway நடக்குது. ஓகே, the bundle sheath cells are rich in enzyme ribulose bisphosphate carboxylase oxygenase rubisco. அவ்வளவுதான் rubisco enzyme. ஓகேங்களா? சோ rubisco இருந்தா தானே RUBP plus கார்பன் டை ஆக்சைடு அந்த கால்வின் சைக்கிள் நடக்கும். ஓகே, rubisco enzyme. பட் பெப்கேஸ் பண்டில் ஷீட்ல இருக்காது. பெப்கேஸ் மீசோஃபில் செல்ஸ்ல தான் இருக்கு, பண்டில் ஷீட் செல்ஸ்ல இல்ல. Thus, the basic pathway that result in the formation of sugars. The Calvin pathway is common to C3 and C4 plants. C3 plantsல Calvin cycle மட்டும் தான் நடக்கும். C4 plantsல Calvin cycleum நடக்கும். Okay. Did you note that Calvin pathway occurs in all the mesophil cells of C3 plants? So C3 plantsல mesophil cellsல உங்களுக்கு Calvin cycle நடக்குது. In C4 plants, it does not take place in the mesophil cells, but does so only in the bundle sheath cells. Bundle sheath cellsல மட்டும்தான் நடக்குது. இதுக்கான ரீசன் so simple. என்னது? C3 pathway நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்சைம் வேணும். அது யாருன்னா rubisco enzyme. இந்த rubisco enzyme C3 plantsல எல்லா மீசோஃபில் செல்ஸ்லயும் இருக்கிறதுனால C3 plantsல C3 pathway மீசோஃபில் செல்ஸ்ல நடக்குது. C4 plantsல மீசோஃபில் செல்ஸ்ல இந்த rubisco enzyme இல்ல. rubisco enzyme bundle sheath செல்ஸ்ல தான் இருக்கு. அதனால C4 plantsல C3 pathway bundle sheath செல்ஸ்ல நடக்குது. மறந்துடாதீங்க. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப திருப்பி இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தயவு செய்து நல்லா ஞாபகம் வச்சுட்டு அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. இன்னும் ஒரு தடவை நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு கன்ஃபியூஷன்லாம் இல்லாம போயிடும். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, C4 பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் C4 pathway இப்ப படிக்க போறோம். கார்பன் டை ஆக்சைடு ஸ்டொமேட்டா வழியா மீசோஃபில் செல்ஸ்குள்ள என்டர் ஆகி வாட்டரோட கம்பைன்ட் ஆகும்போது கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடுல இருக்க கார்பன் இங்க கார்பானிக் ஆசிட்ல இருக்கு. அது
3 carbon compound phosphoenol pyruvic acid ஓட combined ஆகி 4 carbon compound oxaloacetic acid ஃபார்ம் பண்ணுது. அந்த oxaloacetic acid malic acid ஆவோ அல்லது aspartic acid ஆவோ கன்வெர்ட் ஆகி, கன்வர்ஷன் தான் நடக்குது, நோ அடிஷன் நோ டெலிஷன், கன்வெர்ட் ஆகி அந்த malic acid or aspartic acid உங்களுக்கு bundle ஷீட்டுக்கு வருது. பண்டில் ஷீட்ல வந்து இது ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட், அது கார்பன் டை ஆக்சைடாவும் C3 ஆசிடாவும் பிரேக் ஆகுது. C3 ஆசிட் நம்ம மீசோஃபில் செல்லுக்கு திருப்பி டிரான்ஸ்போர்ட் ஆகி, பண்டில் ஷீட் செல்ஸ்ல இருந்து மீசோஃபில் செல்லுக்கு திருப்பி டிரான்ஸ்போர்ட் ஆகி அங்க திருப்பி பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடா மாறிடுது. அப்போ சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அப்போ உள்ள போன கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன ஆச்சு? இப்ப பாருங்க, இங்க அட்மாஸ்பியர்ல இந்த கார்பன் டை ஆக்சைடை பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் கம்பைன்ட் ஆகி 4 கார்பன் காம்பவுண்ட் ஆகி மேலிக் ஆசிட் 4 கார்பன் காம்பவுண்ட் ஆகி இங்க வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை மட்டும் இங்க பண்டில் ஷீட்ல ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பியும் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடா மீசோஃபிலுக்கு வந்துருச்சு. சரி, இப்ப அட்மாஸ்பியர்ல இருந்து இந்த சைக்கிள் வழியா பண்டில் ஷீட்டுக்கு வந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு என்ன ஆகுது? கேல்வின் சைக்கிள்குள்ள என்டர் ஆகுது. ஏன் சார் கேல்வின் சைக்கிள் பண்டில் ஷீட் செல்ஸ்ல நடக்குது? கேல்வின் சைக்கிளுக்கு தேவையான ருபிஸ்கோ என்சைம் பண்டில் ஷீட் செல்ஸ்ல தான் இருக்கு, மீசோஃபில் செல்ஸ்ல இல்ல. மீசோஃபில் செல்ஸ்ல எப்படி பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் கார்பாக்சிலேஷன் ஆகுது? இங்க பெப்கேஸ் என்சைம் இருக்கு. ஆனா இந்த பெப்கேஸ் என்சைம் பண்டில் ஷீட் செல்ஸ்ல இல்ல. புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ்லாம் ஆகல. ஓகே, இப்போ C4 பாத்வேல C3 பாத்வே இன்க்ளூடட். ஏன்னா C3 பாத்வே நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகும். ஆனா C3 பாத்வே எங்க மட்டும் நடக்குது? பண்டில் ஷீட்ல மட்டும் நடக்குது. C3 பிளான்ட்ஸ்ல மீசோஃபில் செல்ஸ்ல தான் C3 பாத்வே நடக்கும். ஏன்? C3 பிளான்ட்ஸ் திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. C3 பிளான்ட்ஸ் C3 சைக்கிள் மட்டும் தான் நடக்கும். C4 பிளான்ட்ஸ்ல C4 பாத்வே நடக்கும். C4 பாத்வே இன்க்ளூட்ஸ் C3 சைக்கிள் ஆல்சோ. ஓகே, C3 பிளான்ட்ஸ்ல ருபிஸ்கோ என்சைம் மீசோஃபில் செல்ஸ்ல இருக்கிறதுனால C3 சைக்கிள் மீசோஃபில் செல்ஸ்ல நடக்குது. C4 பிளான்ட்ஸ்ல ருபிஸ்கோ என்சைம் உங்களுக்கு பண்டில் ஷீட் செல்ஸ்ல இருக்கிறதுனால, இதுதான் ரீசன்ங்க, பண்டில் ஷீட் செல்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதனால C3 சைக்கிள் பண்டில் ஷீட் செல்ஸ்ல நடக்குது. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா? கன்ஃபியூஷன் இருந்தா ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. C4 பாத்வேல உங்களுக்கு டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் இப்ப கொடுத்து கேளுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல அப்பர் பார்ட் தெரியல. ஓகே, நான் அதை கீழே எழுதுறேன். நோ டவுட். ஓகே, இப்போ போட்டோ ரெஸ்பிரேஷன் படிக்கலாம். போட்டோ ரெஸ்பிரேஷன் முடிச்சா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, நாளைக்கு இந்த சாப்டரே முடிஞ்சிடும். போட்டோ ரெஸ்பிரேஷன் இது வந்து C4 பாத்வேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா C4 பாத்வேல இது நடக்காது. C3 பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். C4 பிளான்ட்ஸ்ல போட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காது. போட்டோனா என்ன? லைட். ரெஸ்பிரேஷன்னா என்ன? ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றது. போட்டோனா லைட்டு, மறந்துடாதீங்க. ரெஸ்பிரேஷன்னா ஆக்சிஜன் இன்சைட், கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு வெளியில போயிடும். ஸோ ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றது தான் ரெஸ்பிரேஷன். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, let us try and understand one more process that creates an important difference between C3 and C4 plants. So C3 plants, C4 plants கான difference explain பண்ணதா photo respiration. To understand photo respiration, we have to know a little bit more about the first step of the Calvin pathway. The first carbon dioxide fixation step. This is reaction where RUBP 5 carbon compound combines with carbon dioxide to form 2 molecules of 3-PGA. 3ங்கிறது position of phosphate. அது phosphoglyceric acid is a 3 carbon compound. Third carbonல ஒரு phosphate இருக்கு அப்படிங்கிறது தான் 3-PGA. Okay, but how many PGA formed? 2 molecules. Okay, that is catalyzed by Rubisco enzyme. இங்க பாருங்க, இது C3 பிளான்ட்ஸ்ல C3 பாத்வேல நடக்கிறது. RUBP கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து 2 molecules of phosphoglyceric acid ஃபார்ம் பண்ணுது.
Rubisco enzyme இங்க carboxylase ஆக்ட் பண்ணுது. ஓகே, Rubisco that is most abundant enzyme in the world. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்ல கேட்பாங்க. உலகத்திலேயே மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் எது அப்படின்னா ருபிஸ்கோ தான். டைரக்டா கொடுத்துட்டான். இந்த வேர்ல்டுலயே மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் ருபிஸ்கோ. ஏன்னா வேர்ல்டுல இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ல மோஸ்ட் அபண்டன்ட் லிவிங் ஆர்கானிசம் எது அப்படின்னா பிளான்ட்ஸ். அப்ப பிளான்ட்ஸ்ல உங்களுக்கு C3 பிளான்டா இருந்தாலும் சரி, C4 பிளான்டா இருந்தாலும் சரி, C3 சைக்கிள் நடக்குது. அந்த C3 சைக்கிளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் என்சைம் ருபிஸ்கோ. அப்ப எல்லா பிளான்ட்ஸ்லயுமே ருபிஸ்கோ இருக்கும். ஆல்கே, பிரயோஃபைட், ஜிம்னோஸ்பம், டெரிடோஃபைட், ஆஞ்சியோஸ்பம் எல்லாத்துலயுமே ஆல்கே, பிரயோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்னு எந்த பிளான்ட் சொன்னாலும் சரி உங்களுக்கு ருபிஸ்கோ என்சைம் இருக்கும். அப்ப மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் இன் தி வேர்ல்ட் ருபிஸ்கோ. Do you wonder why? ஏன் அப்படின்னு? It is characterized by the fact that its active site can bind both carbon dioxide and oxygen, hence the name. இதுக்கு ஏன் ருபிஸ்கோன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. கார்பாக்சிலேஷனும் பண்ணும், ஆக்சிஜனேஷனும் பண்ணும். அதனாலதான் RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ்னு ரெண்டும் கம்பைன்டு நேமா இருக்கு. Can you think how this could be possible? Rubisco has a much greater affinity to carbon dioxide when the carbon dioxide oxygen ratio is to போட்டாங்கன்னா ratio carbon dioxide oxygen ratio carbon dioxide oxygen ratio is nearly equal. கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடோட தான் போய் அதிகமா ருபிஸ்கோ பைண்ட் ஆகும். இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் இஃப் திஸ் வேர் நாட் சோ. கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனோட ரேஷியோ ஈக்குவலா இருந்தா கார்பன் டை ஆக்சைடோட ருபிஸ்கோ என்சைம் போய் பைண்ட் ஆகும். ஒருவேளை ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருந்தா this binding is competitive. It is the relative concentration of oxygen and carbon dioxide that determines which of the two will bind to the enzyme. So in the Rubisco enzyme வந்து கார்பாக்சிலேஷன் பண்ணுமா ஆக்சிஜனேஷன் பண்ணணுமாங்கிறத முடிவு பண்றது அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டும் ஈக்குவலா இருந்தா கார்பன் டை ஆக்சைடோட போய் பைண்ட் ஆகும். ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஆக்சிஜனோட தான் இது போய் பைண்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகாது. இவரு போய் கார்பன் டை ஆக்சைடு கூட பைண்ட் ஆகிறதுக்கு பதிலா ஆக்சிஜனோட பைண்ட் ஆனா என்ன ஆகும்? PGA ஃபார்ம் ஆகாது. PGA ஃபார்ம் ஆகலன்னா என்ன ஆகும்? குளுக்கோஸ் சிந்தசிஸ் பாதிக்கும். அப்போ போட்டோ ரெஸ்பிரேஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க குளுக்கோஸ் சிந்தசிஸ் C3 சைக்கிளே பாதிச்சதுன்னா அங்க ப்ரொடக்டிவிட்டி குறையும். குளுக்கோஸ் சிந்தசிஸ் குறையுதுன்னா பயோமாஸ் குறையுது, ப்ரொடக்டிவிட்டி குறையுது தானுங்களே. அப்போ போட்டோ ரெஸ்பிரேஷன் ஒரு டேஞ்சரஸ் லாஸ் மேக்கிங் ப்ராசஸ். ஓகே, பட் போட்டோ ரெஸ்பிரேஷன் எப்ப நடக்கும்? ருபிஸ்கோ என்சைம் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ஈக்குவலா இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடோட தான் போய் அட்ராக்ட் ஆகும். இது நீட் கொஸ்டின்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா ருபிஸ்கோக்கு கிரேட்டர் அஃபினிட்டி யார் கூட இருக்கு? கார்பன் டை ஆக்சைடோட இருக்கு. ருபிஸ்கோவுக்கு கிரேட்டர் அஃபினிட்டி கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிஜனா? கார்பன் டை ஆக்சைடு. நீட் லைன், NCERT லைன். Rubisco has the much greater affinity for carbon dioxide. எப்போ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ஈக்குவலா இருக்கும் போது. கார்பன் டை ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல், நியர்லி ஈக்குவல். கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரேஷியோ நியர்லி ஈக்குவலா இருக்குன்னா யாரு கூட போய் ருபிஸ்கோ பைண்ட் ஆவாங்க? என்சைம் கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆவாங்க. அவங்களோட தான் அஃபினிட்டி ஜாஸ்தி. அஃபினிட்டினா அட்ராக்ஷன், அஃபினிட்டி அப்படின்னா அட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ஆக்சிஜன் அளவு ஜாஸ்தியா இருந்தா ருபிஸ்கோ ஆக்சிஜனோட போய் கம்பைண்ட் ஆகி போட்டோ ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் என்ன? ஆக்சிஜன் உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. So that's the thing. Okay, next. In C3 plants, some oxygen does bind to Rubisco enzyme. Rubisco enzyme கூட போய் ஆக்சிஜன் பைண்ட் ஆகுது C3 பிளான்ட்ஸ்ல, not C4 plant, C3 பிளான்ட்ஸ்ல. And hence carbon dioxide fixation is decreased. இந்த இடத்துல ஏன் சார் இந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நல்லா கவனிங்க. C3 பாத்வே நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். இங்க RUBP அதுதான் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்னு கொடுத்துருக்காங்க. RUBP பிளஸ் ருபிஸ்கோ என்சைம். ஓகேங்களா? ருபிஸ்கோ என்சைம் சேர்ந்ததுன்னா
உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா கார்பாக்சிலேஷன் நடக்குது. இந்த RUBPங்கிறது ஃபிக்ஸ்டு நம்பர் தான் இருக்கும். பிளான்ட்ஸ்ல ஃபிக்ஸ்டு நம்பர் தான் இருக்கும். இப்போ அந்த ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் RUBPல சம் ஆஃப் த RUBP ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ண வந்துடும். ஏன்? ருபிஸ்கோ ஆக்சிஜனேஸா செயல்படும். ஆக்சிஜனேஸா செயல்பட்டா இந்த 5 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சிஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ஆக்சிஜனேஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ RUBP ஃபிக்ஸ்டு நம்பர் தான் இருக்கு. ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் RUBP ஒரு 60 RUBP இருக்குன்னு வச்சுக்கோமே. 60 RUBP இருந்தா 6 குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆயிட்டு இருக்கும். அதுல ஒரு 6 RUBP கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலா ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ண வந்துருச்சுன்னா அங்க ஒரு குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆகிறது பாதிக்குமா இல்லைங்களா? ஸோ RUBP எல்லாம் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ண வந்துருச்சுன்னா போட்டோசிந்தட்டிக் ரேட் குறைஞ்சு போயிடும். ஸோ இந்த ருபிஸ்கோ என்சைம் கையில தான் இருக்கு. இவன் ஆக்சிஜனோட பைண்ட் ஆனானா RUBP ஆக்சிஜனேட் ஆயிடும். இவன் கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆனானா RUBP கார்பாக்சிலேஷன் நடக்கும். RUBP கார்பாக்சிலேஷன் நடக்கணும்னா ருபிஸ்கோ என்சைம் கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகணும். RUBP ஆக்சிஜனேஷன் ஆகணும்னா ருபிஸ்கோ ஆக்சிஜனோட போய் பைண்ட் ஆகும். ஸோ ருபிஸ்கோ யார் அக்செப்ட் பண்றான் அதை பொறுத்து தான் RUBP கார்பாக்சிலேஷன் நடக்க போகுதா ஆக்சிஜனேஷன் நடக்க போகுதாங்கிறதே இருக்கு. RUBP ஆக்சிஜனேஷன் நடந்துச்சுன்னா இந்த கேல்வின் சைக்கிள் நடக்காது, போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அண்ட் ஹென்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் டிக்ரீஸ் ஆயிடுது. ஏன்? RUBP ஆக்சிஜனேஷன் நடக்க போகுது. Here the RUBP instead of being converted to 2 molecules of PGA அதுக்கு பதிலா அது போய் ஆக்சிஜனோட பைண்ட் ஆயிடுது. ஏன்னா ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனோட பைண்ட் ஆனா RUBPயும் ஆக்சிஜனை தான் அக்செப்ட் பண்ணும் to form 1 molecule of phosphoglycerate and phosphoglycolate. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்போகிளிசரேட்டுங்கிறது பாஸ்போகிளிசரிக் ஆசிட் தான் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிருக்காங்க. பாஸ்போகிளிசரிக் ஆசிட் 1 மாலிக்யூல். கார்பாக்சிலேஷன் நடந்தா 2 மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆக்சிஜனேஷன் நடந்தா 1 மாலிக்யூல் ஆஃப் PGA அண்ட் பாஸ்போகிளைகோலேட் 1 மாலிக்யூல் ஆஃப் பாஸ்போகிளைகோலேட் ஃபார்ம் ஆகுது. திருப்பி நான் சொல்றேன், RUBP is a 5 கார்பன் காம்பவுண்ட். இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஆக்சிஜனோட சேர்ந்ததுன்னா அதை போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்றோம். இந்த 5 கார்பன் காம்பவுண்டோட கார்பன் சேரல, அப்போ ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் ஒரு 2 கார்பன் காம்பவுண்டா இது ஸ்பிளிட் ஆகும் ஆக்சிஜனேஷன் நடக்கும்போது. இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் யாரு? பாஸ்போகிளிசரிக் ஆசிட், பாஸ்போகிளிசரேட் அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான், வேற ஒரு நேம் மாதிரி. ஆனா அது பாஸ்போகிளிசரிக் ஆசிட் தான். ரெண்டாவது ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போகிளைகோலேட், பாஸ்போகிளைகோலேட். இங்க 2 கார்பன் காம்பவுண்ட் தான் ஸ்டேபிள் காம்பவுண்ட், அதனால இதுக்கு பேரு C2 சைக்கிள்னு சொல்லுவாங்க. போட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு இன்னொரு பேரு C2 சைக்கிள். ஓகே. சோ இன் a pathway called photo respiration, இதுதான் photo respiration சொல்றோம். சரி, இந்த photo respiratory pathway there is neither synthesis of sugar nor of ATP. இங்க என்ன சொல்றாங்க? சுகரும் சிந்தசிஸ் ஆகல, ATPயும் சிந்தசிஸ் ஆகல. நெய்தர் நார் அப்படின்னா ரெண்டும் கெட்டு போச்சு, ரெண்டும் இல்ல. சுகரும் சிந்தசிஸ் ஆகல, ATPயும் சிந்தசிஸ் ஆகல. Rather it results the release of carbon dioxide. இந்த 5 கார்பன், அதாவது போட்டோ ரெஸ்பிரேஷன்ல இந்த 2 கார்பன் காம்பவுண்ட் இருக்குல்ல பாஸ்போகிளைகோலேட், இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகி போயிடும். கஷ்டப்பட்டு பிக்ஸ் பண்ண வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு இந்த RUBP 5 கார்பன் காம்பவுண்ட், அதுல இருந்து உங்களுக்கு கார்பன் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு ரிவர்சலா போகுது. நான் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அங்க குளுக்கோஸே சிந்தசிஸ் ஆகும். ஆனா இங்க என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு போயிடுது பிளான்ட்ல இருந்து, அப்ப லாஸ். ஓகேங்களா? rather results in the release of carbon dioxide with the utilization of ATP. ATPயும் எடுத்துக்கிச்சு, யூட்டிலைஸ் பண்ணிக்கிச்சு. ATP ப்ரொடக்ஷனும் நடக்கல, சுகர் ப்ரொடக்ஷனும் நடக்கல. ஆனா ATPயை யூட்டிலைஸ் பண்ணிக்கிச்சு, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிடுச்சு. எல்லாமே வேஸ்ட். ஓகேங்களா?
In the photorespiratory pathway, there is no synthesis of ATP or NADPH. In the photorespiratory, already சொல்லிட்டோம் ATP synthesis ஆகல. So ATP synthesis ஆகல, NADPH synthesis ஆகல. The biological function of photorespiration is not known. இது எதுக்காக நடக்குது அப்படிங்கிறது தெரியல, விட்டுறலாம். போட்டோரெஸ்பிரேஷன் ஏன் நடக்குது C3 பிளான்ட்ஸ்ல, பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்ன தெரியாது, எதுக்காக பிளான்ட்ல நடக்குது, அதோட போட்டோ ரெஸ்பிரேஷன்னால பிளான்ட்டுக்கு என்ன யூஸ் தெரியாது, விட்டுருங்க. புக்லயே தெரியாதுன்ட்டான், எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லல, புக்லயே தெரியாதுன்ட்டான். ஓகே. இன் C4 பிளான்ட்ஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். C3 பிளான்ட்ல போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குது, RUBP வேஸ்ட் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை வெளியில ரிலீஸ் பண்ணுது, ATP யூட்டிலைஸ் பண்ணுது, சுகர் சிந்தசிஸ் ஆகிறதுல போட்டோ ரெஸ்பிரேஷன்ல ATPயும் ப்ரொடியூஸ் ஆகல, NADPHும் ப்ரொடியூஸ் ஆகல, கார்பன் டை ஆக்சைடு அண்ணாமத்தா அட்மாஸ்பியருக்கு ரிட்டர்ன் போகுது. சோ தட் இது ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். இது C3 பிளான்ட்ஸ்ல நடக்குது. பட் C4 பிளான்ட்ஸ்ல போட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்கல. There is no wastage in C4 plants. This is because they have mechanism that increase the concentration of carbon dioxide at enzyme site. Enzyme site என்னது? இவங்க என்ன என்சைம் சொல்றாங்க? ருபிஸ்கோ என்சைம் சொல்றாங்க. என்சைமோட சைட் என்ன? ருபிஸ்கோவோட சைட் C4 பிளான்ட்ஸ்ல என்னது? பண்டில் ஷீட் செல்ஸ். இங்க எப்படி அது வந்து என்சைமோட ரேட்? ருபிஸ்கோ என்சைம் இருக்கு. ருபிஸ்கோ என்சைம் இருக்கிற இடத்துல கார்பன் டை ஆக்சைடோட அளவு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரேஷியோல ரெண்டு ஈக்குவலா இருந்தாலே ருபிஸ்கோ என்சைம் கார்பன் டை ஆக்சைடை தான் அக்செப்ட் பண்ணும். இப்போ கார்பன் டை ஆக்சைடோட அளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை தான் ருபிஸ்கோ என்சைம் கண்டிப்பா போய் அட்ராக்ட் பண்ணி C3 சைக்கிள்ல இன்வால்வ் ஆகும். இப்போ C4 பிளான்ட்ஸ்ல ருபிஸ்கோ என்சைமோட சைட் என்ன? பண்டில் ஷீட் செல்ஸ்னு படிச்சோமா? இந்த பண்டில் ஷீட் செல்ஸ்ல தான் ருபிஸ்கோ என்சைம் இருக்குன்னு புக்லயே கொடுத்துருக்கான். பண்டில் ஷீட் செல்ஸ்ல தான் ருபிஸ்கோ என்சைம் இருக்கு. சோ இந்த பண்டில் ஷீட் செல்ஸோட கேரக்டர்ஸ் என்ன படிச்சீங்க? பண்டில் ஷீட் செல்ஸோட கேரக்டர்ஸ், பண்டில் ஷீட் செல்ஸ் வந்து திக் வாலோட இருக்கும், இம்பர்மியபிள் டு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு படிச்சோம். இம்பர்மியபிள் டு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். bundle sheet cells வந்து around the vascular bundle, the presence of bundle sheet cells would help the identify the C4 plants ன்னு படிச்சாச்சு. இந்த bundle sheet cells வந்து thick wall ஓட இருக்கும், impervious to gaseous exchange அப்படின்னு படிச்சோமேங்க. இங்க இருக்கு பாருங்க, imperviousனா அலோ பண்ணாது, to gaseous exchange. சோ உள்ள இருக்க கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக bundle sheet cells அலோ பண்ணாது. அந்த bundle sheet cells இதுதான் பிளேஸ் எங்க? ருபிஸ்கோ என்சைம் இருக்கிற இடம். இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச அலோ பண்ணாது, இம்பர்வியஸ்னா அலோ பண்ணாதுன்னு அர்த்தம். சோ இங்க கார்பன் டை ஆக்சைடோட அளவு ஜாஸ்தியா இருந்தா எல்லா ருபிஸ்கோ என்சைமும் கார்பன் டை ஆக்சைடை தான் போய் அட்ராக்ட் பண்ணும். சோ இங்க போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்க வாய்ப்பே இல்லை. எதுக்கு? C4 பிளான்ட்ஸுக்கு. சார் மீசோஃபில் செல்ஸ் தின் வால் தானே, அங்க ருபிஸ்கோ என்சைமே இல்ல C4 பிளான்ட்ஸ்ல. C4 பிளான்ட்ஸ்ல ருபிஸ்கோ என்சைமே மீசோஃபில் செல்ஸ்ல இல்ல. சோ நோ நீட் டு வரி. ஓகே, ருபிஸ்கோ என்சைம் இருந்தா தானே போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குமா இல்லையானே தெரியும். சோ என்சைம் சைட் வந்து ருபிஸ்கோ என்சைம்க்கு பண்டில் ஷீட் செல்ஸ், அது gaseous exchange allow பண்ணாது. This takes place when C4 acid, oxaloacetic acidங்க, from the mesophyll cell is broken down. இங்க வந்து malic acid சொல்றாங்க. Broken down in the bundle sheet cells to release carbon dioxide. This results in increasing the intercellular concentration of carbon dioxide. So carbon dioxide இங்க அட்மாஸ்பியர்ல இருந்து வரது கிடையாது. இங்க உங்களுக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் bundle sheet cell வந்து impervious to gaseous exchange னு சொன்னீங்க, கார்பன் டை ஆக்சைடு மட்டும் எப்படி உள்ள வந்திருக்கும்? அழகா பாருங்க, பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணி ஆக்சலோஸ்டிக் ஆசிடா மாதிரி மேலிக் ஆசிடா மாதிரி மேலிக் ஆசிட் உள்ள வந்துச்சு. மேலிக் ஆசிட் வந்து அது பிரேக் ஆகி கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துச்சு. அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக முடியாது, ஏன்னா திக் வால் இருக்கு, இம்பர்வியஸ் டு gaseous exchange. சோ தட் கார்பன் டை ஆக்சைடோட அளவு பண்டில் ஷீட்ல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ருபிஸ்கோ என்சைம் கார்பன் டை ஆக்சைடை பிக்ஸ் பண்ணி கால்வின் சைக்கிள் நடத்திக்கிட்டே இருக்கு C4 பிளான்ட்ஸ்ல. அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, so in turn this ensured that Rubisco functions as carboxylase
minimizing the oxygenase activity. So இங்க ஆக்சிஜன் இல்லாததுனால ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியே இருக்காது. Now that you know C4 plants lack photorespiration. ஏன் C4 plantsல photorespiration இல்லங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. You probably can understand why productivity and yields are better in these plants. கரும்பு, சோளம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது C4 பிளான்ட்ஸ். கரும்பு பாருங்க, ரூட்ல இருந்து மேல இருக்க லீஃப் வரைக்கும் ஃபுல்லா இனிப்பா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? போட்டோசிந்தசிஸ் இஃபெக்டிவா நடக்குது, அதனாலதான். ஸோ இன் அடிஷன் தீஸ் பிளான்ட் ஷோ டாலரன்ஸ் டு ஹையர் டெம்பரேச்சர் ஆல்சோ. ஏன்? ருபிஸ்கோ என்சைம் ஹையர் டெம்பரேச்சர்ல டெஸ்ட்ராய் ஆயிடும். ஆனா ருபிஸ்கோ என்சைம் C4 பிளான்ட்ஸ்ல எங்க இருக்கு? திக் வால்டு பண்டில் ஷீட்டுக்குள்ள இருக்கு. என்சைம் பாதுகாப்பா இருக்கு. ஹையர் டெம்பரேச்சர் இருந்தா கூட என்சைமை எதுவும் பண்ணாது C4 பிளான்ட்ஸ்ல. ஆனா C3 பிளான்ட்ஸ்ல மீசோஃபில் செல்ஸ்ல தான் ருபிஸ்கோ இருக்கு. ஹையர் டெம்பரேச்சர்ல அதோட ஆக்டிவிட்டி பாதிக்கும். பட் C4 பிளான்ட்ஸ்ல பண்டில் ஷீட்டுக்குள்ள, திக் வால்டு பண்டில் ஷீட்டுக்குள்ள ருபிஸ்கோ என்சைம் இருக்கறனால அது பாதுகாப்பா இருக்கு. Based on the above discussion, can you compare plants showing C3 and C4 pathway? Use the table format given and fit in the information. So C3 plants, C4 plants compare பண்ண சொல்லி ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த டேபிளை நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து ஒன் ஷாட் ரிவிஷன்ல நாளை மறுநாள் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சாட்டர்டே நாளைக்கு போர்ஷனை முடிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாளை மறுநாள் நம்ம ஒன் ஷாட் நாளைக்கு முடிச்சிருவோம். ஒன் ஷாட்ல அதுக்கான ஆன்சரோட உங்களுக்கு டேபிள் கொடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கவங்க கேளுங்க, மற்றவங்க உங்க ஒர்க் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க உங்க ஒர்க் பார்க்க போலாங்க. டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புறது, ஹோம்ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க படிக்கிறது. ஓகே, யாருக்கும் டவுட் இல்லை. இன்னைக்கு நான் ஷெட்யூல் பண்ண கிளாஸ்ல என்னால வர முடியல, அதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். நாளைக்கு கண்டிப்பா பர்ஃபெக்டா வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you. Have a nice day. Thank you. Bye.